கல் உப்பு இருக்கா? அது போதும். வீடும் பாத்ரூமும் பளபளக்கும். லிக்விட் எல்லாம் தூக்கி போடுங்க. வீட்டு பாத்ரூம் தினமும் அலசினாலும் ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் கரை இருக்கத்தான் செய்யும். அதேபோல் விடாப்பிடி கரைகளும் போகவே போகாது. வீட்டில் டைல்ஸ் போட்டபோது இருக்கும் பளபளப்பு நாளடைவில் இருக்காது. ஆனால் நீங்கள் எவ்வளவோ லிக்விடுகளை வாங்கி பணத்தை செலவு செய்திருப்பீங்க. அதெல்லாம் நிறுத்துங்க. வீட்டில் உள்ள கல்லுப்பு போதும் எப்படி பளபளன்னு ஆகுது பாருங்க. வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது, குறிப்பாக கழிப்பறை மற்றும் குளியலறைகளை பராமரிப்பது பலருக்கும் தினசரி சவாலாக இருக்கிறது. ஆனால் எளிய, இயற்கையான மற்றும் அன்றாட பயன்பாட்டு பொருட்களால் இந்த சவாலை சுலபமாக சமாளிக்கலாம். இந்த செயல்முறைகள் நேரம் குறைந்து சுத்தமும் வாசனையும் தரும் வகையில் இருக்கும். முதலில் வீடு துடைக்கும் தண்ணீரில் சிறிதளவு கல் உப்பும் அரை மூடி டெட்டாலும் சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். இந்த கலவையால் வீடு பளபளப்புடன் சுத்தமாக இருக்கும். வாசனையோடு நேர்மறை அலைவுகள் அதிகரிக்கும். பூச்சிகள் வருவதும் தவிர்க்கப்படும். முக்கியமாக துடைக்கும் போதும் உங்கள் ஃபேன் போடக்கூடாது. துடைத்து முடித்த பிறகு மட்டுமே ஃபேன் போட வேண்டும். கழிப்பறை மற்றும் குளியலறை பராமரிப்பு: 2 ஸ்பூன் துணி சோப்பு, 1 ஸ்பூன் ஹார்பிக், 3 ஸ்பூன் பொடி உப்பு மற்றும் தேவையான தண்ணீர் கலந்து ஒரு பாட்டிலில் வைக்கவும். இதனை கழிப்பறை, குழாய், டைல்ஸ் பகுதிகளில் தெளித்து 15 நிமிடங்கள் ஊறவிடவும். பிறகு பிரஷ் கொண்டு தேய்த்து கரைகள் நீங்கும் வரை சுத்தம் செய்யவும். பின்னர் டெட்டால் கலந்த தண்ணீரால் கழுவி விடுங்கள். இந்த எளிய முறைகள் வீட்டையும் கழிப்பறையையும் சுத்தமாக எளிதாக வைத்திருக்க உதவுகின்றன. அதிக செலவின்றி சுகாதாரமாகவும் வாசனையோடும் ஒரு சூழலை உருவாக்க விரும்பினால் இந்த வழிகளை தினசரி நடைமுறைப்படுத்தி பாருங்கள். முடிவில் வீடு மட்டுமல்ல, மனமும் தூய்மையாக மாறும். நம்ம வீடு தொடச்சி முடிச்சு காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வீடு ஃபுல்லா திட்டு திட்டா இருக்கும். அந்த மாதிரி திட்டு திட்டா இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரே தொடைப்பிலேயே எப்படி நல்லா சுத்தமா துடைக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த டிப்ல வந்து பார்க்கலாம். ஒரு பக்கெட்ல வீடு துடைக்கிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம், அரை மூடி டெட்டால் சேர்த்துக்கலாம். இதை ஒன்னா கலந்துட்டு இப்ப வீடு துடைச்சோம் அப்படின்னா வீடும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுல கண்டிஸ்டிலாம் இருக்குது அப்படின்னா இந்த உப்பு வந்து அதெல்லாம் எடுத்துருங்க. கல்லு உப்பு சேர்த்து துடைக்கிறதுனால வீட்டுல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ரோக்கோங்க. இதுல 2 ஸ்பூன் துணி துவைக்கிற லிக்விட் சேர்த்துக்கோங்க. சோப்பு பவுடர் சேர்க்காதங்க. சோப்பு பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம பாத்ரூமை கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திட்டா இருக்கும். சோப்பு லிக்விட் சேர்த்ததுக்கு அப்புறம் ஹார்பிக் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து கிளீன் பண்ணும்போது அந்த டாய்லெட்ல இருக்கிற விடாப்பிடியான உப்புக்கரை, அழுக்குக்கரை எல்லாமே வந்து போயிடும். 3 ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்காண்டாம், பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா கரையும். இந்த 3 பொருளையும் சேர்த்து பாத்ரூமை கிளீன் பண்ணுனா பாத்ரூம் நல்லா பளபளன்னு மின்னும். எவ்வளவு விடாப்பிடியான உப்புக்கரை, அழுக்குக்கரை படிஞ்சு போய் பாத்ரூம் இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு பாத்ரூம் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கரையணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டிலில் நான் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்திருக்கேன் மூடியில். இப்போ இதில் இந்த மேஜிக்கான கிளீனிங் லிக்விடை நம்ம சேர்த்துக்கலாம். பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு மேஜிக்கான லிக்விட் வந்து ரெடி ஆயிருச்சுது. இந்த ஒரு லிக்விட் இருந்தாலே போதும். பாத்ரூம் டைல்ஸு, டாய்லெட்டு, பைப்பு இது எல்லாமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இப்போ எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்விடை பாத்ரூமில் எல்லா பக்கமும் நல்லா தெளித்து விட்டுக்கலாம். டாய்லெட்டு, பைப்பு, டைல்ஸு எல்லா பக்கமே நல்லா தெளித்து விட்டுட்டு 10 to 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறி போய் இருந்ததுன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸி. அதில் இருக்க அழுக்குமே ஈஸியாக போயிடும். 15 நிமிஷம் ஆயிருச்சு. நான் இந்த மாதிரி ஈக்கம் தொடப்பம் தான் எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இடையிலலாம் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.